மழை நீரை சேகரித்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பே கண்மாயாகும். மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிவரும் மழை நீரை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புள்ள இடங்களில் சரிவின் குறுக்காக 2 மேடான இடங்களை இணைத்து மண்கரை அமைத்து கண்மாய் ஏரிகள் அமைக்கப்பட்டது. இந்த கண்மாய் ஏரிகள் அவைகள் அமையப்பெற்ற நிலப்பகுதிக்கு ஏற்ப நீர்வடிப்பகுதியில் பொழியும் மழை நீர் அதற்கு முந்தைய கண்மாய் ஏரிகளில் இருந்து வரும் மிகுதியான நீர் ஆறுகள் ஓடைகளிலிருந்து வரும் நீரையும் வரத்தாக பெறுகின்றன. இந்த கண்மாய்கள் விவசாயிகளின் விவசாயத்திற்கு ஜீவாதாரமாக விளங்குவதோடு குடிநீர் தேவைகள், கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம், மீன் வளர்ப்பு, வண்டல் மண், பறவைகள் சரணாலயம், நிலத்தடி நீர் ஊற்று, மண் அரிப்பை தடுத்தல், நீர்வாழ் உயிரினங்கள் பலவற்றுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. கண்மாய் கட்டமைப்பில் உள்ள பாகங்கள் பொழியும் மழை நீரை கண்மாய்க்கு தரும் நீர் வடிப்பகுதி, கண்மாயில் நீர் சேகரித்து பரவி கிடக்கும் நீர் பரப்பு பகுதி, கண்மாய்க்கான தண்ணீரை கொண்டு வரும் வரத்து கால்வாய், நீரை தேக்கி வைக்க பயன்படும் மண்கரை, கண்மாய் நீரை பாசனத்திற்கு திறந்துவிட ஏதுவாக கரையில் அமைந்துள்ள மடை, கண்மாய் நீரை பாசன நிலத்திற்கு கொண்டு செல்லும் பாசன வாய்க்கால், கண்மாய் பாசன நிலம் அதிகப்படியான மழை பொழிந்து கண்மாய் கொள்ளவை மிஞ்சி வரும் நீரை வெளியேற்ற உதவும் கலிங்கு அல்லது மறுகால் நீர் வழிந்தோடும் போக்கு கால்வாய், மழை குறைவாக இருக்கும் கோடை காலங்களில் கால்நடை பிற உயிரினங்களுக்கு உயிர்நீர் தரும் பள்ளங்கள் போன்றவை. மடை அல்லது மதகில் பல வகைகள் உள்ளன. அவை கிணறு வடிவ மடை, சிறகு சுவர் மடை, தலைச்சுவர் மடையாகும். மடையில் தண்ணீர் திறந்துவிட ஏதுவாக பம்பரக்கட்டையை கம்பியில் இணைத்து மேலிருந்து இயக்குவதும் திருகு அடைப்பான் கொண்டு இயக்குவதும் உள்ளது. நீர்ப்பாசனத்தோடு கண்மாயின் பிற பயன்கள் மனிதனின் அன்றாட தேவைகளான குடிக்க, குளிக்க, துணிகளை சலவை செய்ய பயன்படுகிறது. கால்நடைகளுக்கு குடிநீர், குளிக்க, மேய்ச்சல் நிலமாக பயன்படுகிறது. விவசாயம் செய்ய ஏற்ற வளமான வண்டல் மணை தருகிறது. வருமானத்தையும் ஊட்டச்சத்தையும் தரும் மீன் வளர்க்க உதவுகிறது. கரைகள் மற்றும் கண்மாயின் வெளிச்சுற்றில் பயன் தரும் மரம் வளர்த்து பனை, புளிய மரம் வருமானம் ஈட்டுவதோடு சூழலை காக்கவும் பயன்படுகிறது. அருகில் உள்ள கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் போன்றவற்றுக்கு நிலத்தடி நீர் ஊற்றுகாக கண்மாய்கள் திகழ்கிறது. நிலத்தடி நீரினை தருவதால் ஊருக்கு தேவையான குடிநீர் தரும் ஆழ்துளை கிணறுகள் பெரும்பாலும் கண்மாய்க்கருகில் அமைக்கப்படுகிறது. 7ஆம் கண்மாய்கள் நீர் நிரம்பியிருக்கிற காலங்களில் நீர்வாழ் தாவரங்களான தாமரை, அல்லி போன்ற மலர்கள் வளர்க்கவும் கோடை காலத்தில் மூலிகை மற்றும் வெள்ளரி வளர்ப்பிற்கும் பயன்படுகிறது. 8வது உயிர்பன்மையை தாங்கி நிற்கும் உயிரோட்டமான சூழலியல் அமைப்பான கண்மாய்கள் நிலமற்றோருக்கு கோடை காலங்களில் குறுகிய கால பயிரிடவும் உதவுகிறது. பல்லுயிர் கேந்திரமாகவும் பண்பாட்டு மையமாகவும் திகழும் பாரம்பரிய கண்மாய்கள் சமகாலத்தில் சில சிக்கல்களையும் பாதிப்பையும் எதிர்கொள்கிறது. அலட்சிய போக்கும் தவறான பராமரிப்பின் காரணமாக நீர் தேங்கும் பகுதியில் அதிகப்படியான வண்டல் மண் படிதல், வரத்து கால்வாயிலும் கண்மாய்க்குள்ளும் தேவையற்ற தாவரங்களும் மரங்களும் மண்டி கிடதல், மடை மற்றும் மறுகால் கட்டமைப்பு பழுதாகி கிடப்பது, கண்மாய் கரை மண் சரிதல் மற்றும் கரையின் உயரம் குறைந்து போவது, கண்மாயின் நீர்பரப்பு பகுதி மற்றும் வரத்து கால்வாய் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு, கண்மாய் நீரில் கழிவு நீர் கலப்பது, சரியான நிர்வாகமும் நீர் மேலாண்மையும் இல்லாமல் போனது. இதன் காரணமாக நீர் சேமிக்கும் கொள்ளவு குறைந்து போய் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தான் வயலகம் கண்மாய் அறக்கட்டளையானது கண்மாய் விவசாயிகளை ஒருங்கிணைத்து மக்கள் வழியில் கண்மாய்களை சீரமைத்து மீட்டெடுக்கும் பணியை செய்கிறது. கண்மாய் கரையை வலுப்படுத்துதல், வளமான வண்டல் மண்ணை நிலத்துக்கு அடிப்பது, பழுதடைந்த கண்மாய் கட்டமைப்புகளை சரி செய்வது, மக்கள் அமைப்புகள் மூலம் நிலையான மேலாண்மையை உருவாக்கி நீர்வளத்தை உறுதி செய்கிறது. நமது முன்னோர்களின் அறிவு பெட்டகமான இந்த நீராதாரங்களை பாதுகாத்து பேணுவோம். பொறியியல், சூழலியல், வாழ்வாதாரம் அனைத்தும் ஒன்றாக இணைந்துள்ள இத்தொல்லியற் பாரம்பரியத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்போம்.